ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்த. அப்போ பாருங்க, ஒருத்தன் உள்ளே போய் நியாயமா வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாத்துலேயும் தசமபாகம் காணிக்க தரேன், எல்லாம் பண்ணின்னு வரேன் ஆண்டவரேன்னு ஒருத்தன் நியாயமாக பேசுகிறான், நியாயத்தை பேசுகிறான். வெளியே ஒருத்தன் நின்று அவன் ஆயக்காரன், அவன் வரி வசூலிக்கிறவன் தான். அவன் வெளியே நின்று என்னன்னா மேலே கூட இப்படி நின்று பார்க்க முடியாமல் கீழே குஞ்சிக்கினே மாறல ஆட்சின்னு சொல்கிறான். ஐயோ பாவியான என்மேல் என்னவா சொல்கிறான் அவன்? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்றான். இதுதான் அறிக்கை. இதுதான் அறிக்கை. கடவுள்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் யார் தெரியுமா, ஆண்டவரே நான் எப்படியாப்பட்ட ஆள், நான் என்ன கோலம், என்ன கோத்திரம், நான் என்ன படிப்பு, என்ன என் வேலை, என்ன சம்பளம், என்னுடைய பேக்ரவுண்டு என்ன, பேலன்ஸ் என்ன, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஒரே வார்த்தை ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? பாவியான என்மேல் கிருபையாயிரும். இந்த ஒரு வார்த்தை தான். இதுதான் அறிக்கை சார். இந்த அறிக்கையை நம்ம செஞ்சாலே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2 பேரில் யார்? ஒருத்தன் எல்லா நியாயமும் செஞ்சேன்னு பேசினுக்கிறான், ஒருத்தன் வெளியே நின்று சின்ன வார்த்தை சொன்னான், பாவியான என் மேலே கிருபையாயிரும். இப்போ 2 பேரில் யாரை நீதிமான்னு சொன்னார்? தன் பாவத்தை அறிக்கை செஞ்சான், அவன் தான் நீதிமான். இவன் எல்லா நீதியும் செஞ்சான், தசம்பாகம் கொடுத்தான், காணிக்கை கொடுத்தான், வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணான், எல்லாம் பண்ணான். இவன் நீதிமான. ஏன்னா இவன் செஞ்சதையே பெருசாக காட்டினுக்கிறான். நான் 2 பேர் சோறு போட்டேன், ஒருத்தர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நான் ஆலயத்துக்கு அதை கொடுத்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணி இவன் செஞ்சதையே சொல்லினுக்கிறான். இவன் செஞ்ச பாவத்தை அறிக்கை இல்லை பாரு. இவன் செஞ்ச பாவத்தை அறிக்கையே இல்லை. கடவுளுக்கு முன்னால் போய் நின்னா நீ என்ன செய்யணும்னா உன்னை தாழ்த்துறது தான் ஒரே வேலை. உன்னை எப்படி தாழ்த்தினா? பாவியான என்மேல் கிருபையாயிரும். ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு விதத்தில், அறிந்தோ அறியாமல், தெரிந்தோ தெரியாமல், ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு ரூட்டில் நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன் தவறு, இந்த மன்னிங்க ஆண்டவர்னு அந்த கெஞ்சிறப்பேன். இதுக்கு தான் இறக்கமே. இப்போ ஆண்டவர் ஏன் நானும் இவனை பார்த்து இவன் எல்லாம் தானே கரெக்டாக சொல்கிறான். அந்த பையன் பாரு, பரிசேயன் என்று என்ன சொல்கிறான்? தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல. அதாவது என்னன்னா பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், இது போல நான் இல்லையே, நான் ஒரு விபச்சாரக்காரன் இல்லையே, நான் ஒரு அநியாயக்காரன் இல்லையே, நான் ஒரு பரிகாரன் இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு சொல்கிறான். உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லிட்டான். அப்புறம் என்னன்றான்? நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜபம். இப்போ இவன் சொல்றது சரிதான். அப்போ இவனு ஆண்டவர் நீதிமான்னு சொல்லாமல் கீழே வெளியே நின்றுக்குன்னு, கோயிலுக்குள்ளோட வர முடியாமல் வெளியே நின்றுக்குன்னு, மாரில் அடிச்சுக்கின்னு, அழுதுக்குன்னு, மேலே நிமிந்து பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு துணி இல்லாமல் கீழே குஞ்சுக்குன்னே சொல்கிறான், பாவியான என் மேலே இரக்கமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இவனை நீதிமான்றார். ஏன்னா இவன் வெளியே நின்னாலாம் இவன் செய்த அந்த இது நல்லது, எவ்வளோ சோறு போட்டவனுக்கு, என்ன செஞ்சவனுக்கு, நம்மளா தான் என்ன சொல்கிறான், எம்மா செஞ்சவனுக்கு இல்லையா, அதை செஞ்சேனே இதை செஞ்சேனே, நன்றி கட்டவன், இப்படியெல்லாம் பேசி திட்டி தித்துடுறோம். நாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை பாரு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை, நானும் ஒரு பாவி, என் மேலே கிருபையாக இருன்னு, கருணையாக காட்டுங்க, தயவு காட்டுங்கன்னா கடவுள் அவனை தான் நீதிமானான். அப்போ இந்த பாவ அறிக்கை தான் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு உண்டாக்குறது. அந்த பாவ அறிக்கை தான் ஒருத்தனை நீதிமான ஆக்குகிறது. அந்த பாவ அறிக்கை நம்ம செய்யும்போது இரக்கம் பெற்றவர்களாய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதங்கள் அடைகிறோம். இல்லையா? இன்னொருத்தர் கூட பார்க்குறான்,